ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 103 இன் பிக் பாஸ் ஹவுஸ். இன்றைக்கி இன்னமும் 3 நாள் தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே 22 கண்டஸ்டன்ஸை வச்சுருக்காங்க. 22 கண்டஸ்டன்ஸு ஃபைனல் டே வரைக்கும் இருக்க போகிறாங்களா என்ன, அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. எல்லா விதத்துலேயுமே இந்த சீசன் ஒரு டிஃப்ரெண்ட்டான சீசனுங்கிறத கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் சாங்கோட ஆரம்பித்தார். அடுத்தாப்பில் இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு தான் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. தான் விளையாடணும், தனிச்சையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வர்றவங்க கூட நிறைய நட்புகள் உருவாக்கிப்பாங்க. அந்த மாதிரி உருவாகின நட்புகள் வெளியிலையும் போய் நிறைய தொடர்ந்துருக்கு. அந்த நட்புக்கு இப்போ இங்கே உருவான நட்புகளை பற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ விஷுவல் காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே நம்ம விஷால் அண்ட் அருணோட நட்பில் தான். அதுக்கப்புறமா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின், தென் ஜெஃப்ரி, அன்ஷிதா, சத்யா, ஜெஃப்ரி, அப்படி எல்லாரோட நட்பை பற்றியும் காமிச்சாங்க. எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்னிங் ஹிமாலயாஸ்லேருந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க. டக் ஆஃப் வார் டாஸ்க்குங்க அது. ஒரு பக்கத்தில் ஆர்னவ் அண்ட் இன்னும் மற்றவங்கள்லாம் இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் ஆர்னவ், ராணவ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சத்யா, சிவா, ரஞ்சித் எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் ஆர்னவ் ஒருத்தர் மட்டுமே இந்த ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டாருங்க. இழுத்தாரு பாருங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ரோப்பே போகலை. மொத்தமாக அத்தனை பேரையும் சேர்த்து இழுத்து வின் பண்ணிட்டாரு. ஓகே, இட் வாஸ் அ ஃபன் டாஸ்க் ஒன்லி. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிவிட்டு கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்து அதை முடிச்சிட்டாங்க. அடுத்தாப்பில் இன்றைக்கான மெயின் இது எல்லா இந்த ஃபைனலிஸ்ட் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பயணத்துக்கான ஏவி ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஆஸ் யூஷுவல் இவங்களை பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய மாட்டி வச்சு நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஒரு தியேட்டரிக்கல் மொமெண்டாட்டம் அதை க்ரியேட் பண்ணி முதல்ல உள்ளே வந்தது சௌந்தர்யா போய் அவங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக பேசினாங்க. வெளியில் சொல்லிக்கிட்டது என்னென்னா, எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, ஆஸ் யூஷுவல் பேச தெரியாமல் நான் உளரெல்லாம் இல்லை. அந்த அம்மா தெளிவாக நான் இந்த இதுக்காக எப்படியெல்லாம் உழைச்சேன், என்னெல்லாம் பண்ணினேன், எப்படி வந்தேன், எனக்கு எவ்வளோலாம் நீங்கள் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தீங்க. ஏவி ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாருக்குமே மூவிங்காக இருந்தது. அவங்களுக்கு பிக் பாஸ் சொன்னது இது ஒரு சின்ன தொகுப்பு தான், இதுவே இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, வீட்டில் போய் உட்காந்து பாப்கார்னோட பொறுமையாக பாருங்கள், இன்னும் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடது துணிவான, நிறைவான, நேர்மையான கேம் நீங்கள் விளையாடினது, உங்களுடைய பிக் பாஸ் பயணத்துக்கு வாழ்த்துக்கள், ஃபினாலே மேடையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா தெளிவாக பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் பேசலாம் சொல்ல முடியாது. வெளியில் ஆனால் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். அப்படியே அந்த ஆர்வ இதில் லைட்டாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம விஷாலும் அன்ஷிதாவும் உட்காந்து உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும்னு அம்மா ஒரு மணி நேரம் மொக்க போட்டாங்கங்க. இந்த பையன் வெளியில் வர்ற வரைக்கும் விடமாட்டான் போல இருக்குது. இதில் அன்ஷிதா போய் நம்ம இவங்கள்ட்ட வேற பேசியிருக்காங்க, தர்ஷிகா கிட்ட வேற. தர்ஷிகாவை ஆக்சுவலாக சுனிதா பயங்கரமாக அந்த ஏவி போட்டதில் விஷாலும் தர்ஷிகாவும் இருந்த மொமெண்ட்ஸ் வேறு நிறைய வந்தது. அதை பார்த்துட்டு சுனிதா பயங்கரமாக மூவ் ஆகி யூ ஆர் வெரி பிரேவ் அப்படின்லாம் சொல்லிட்டு, பிகாஸ் அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க இவனுக்கும் அதில் ஒரு பார்ட் இருக்குது, ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவன் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் அது என்ன, அது உண்மையா பொய்யா, இந்த கேமுக்காக பண்ணினதா. முடிஞ்சு போச்சு எல்லாம். இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுல ஒன்றுமே இல்லை. ஆனால் இவன் விடாமல் அதை பற்றி பேசிட்டு வெளியில் உட்காந்து அன்ஷிதா கிட்ட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ உடனே ஊருக்கு போயிடுவியா, அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கான். 2ம் வேணும், அதையும் விட முடியாது இதையும் விட முடியாதுங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். தெரியல. உடனே பிக் பாஸ் விஷாலை கூப்பிட்டு அவரோட ஏவி போட்டு காமிச்சார். அதுவும் பயங்கர மூவிங்காக இருந்தது. அவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி, ஆக்சுவலாக இவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிட்டாங்க.
இதுதான் உண்மையான ஃபீலிங். இந்த வீடு வந்து என்னை ரொம்ப பக்குவப்படுத்தி இருக்கு. நான் என்னோடய ஜேர்னியில் என்னென்னலாமோ பண்ணணும்னு நினச்சேன், என்னென்னலாமோ இது பண்ணினேன். ஆனால் நான் நிறைய இங்கே வந்து பக்குவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் சொன்னார், இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப்பு தான். நீங்கள் வெளியில் போய் பார்த்தா இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. தட் வில் பி மோர் டீட்டெயில்டு. இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். இட் வில் டேக் யூ டு பிளேசஸ் அப்படின்னு பயங்கர மோட்டிவேஷ்னலாக அவருக்கு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிச்சி வச்சார். எகெயின் இவருக்கும் அதே இதுதான், வெளியில் போய் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்கன்னு. ஆனால் இவரும் சௌந்தர்யாவும் ஷேர் பண்ணி அது அப்படியே அது நல்லா இருந்தது, இது நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் திங், இவங்க பழைய கண்டஸ்டன்ஸ், தட் இஸ் இந்த ஃபைனலிஸ்ட் 5 பேர் போக மிச்சம் 17 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மொமெண்ட் எல்லாம் நல்லா இருந்தது, எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த ராணவும் பவித்ராவும் நடுப்புற ஒரு சின்ன சண்டை. எகெயின் அது சுனிதா சொல்கிறாங்க, இவன் பயங்கர கில்லாடிப்பா, இதை பற்றி இப்போ பேசினான்னாக்க எல்லாரும் அவனை பார்ப்பாங்க, அத்தனை கேமராவும் அவனை ஃபோக்கஸ் பண்ணணுன்னு இப்பயும் உள்ளே வந்து என்னமோ ஒன்று பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் நிறுத்துன்னு சொல்லியும் நீ நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஆடுறாங்க பாடுறாங்க, என்னென்னலாமோ பண்ணி டைம் பாஸ் பண்ணணும் இல்லையா. அடுத்தது ஏவி காமிக்கப்பட்டது வந்து முத்துவுக்கு. முத்துவோட ஏவி பார்த்துட்டு அவருடைய பாணியில் நல்ல ஒரு தெளிவான ஒரு உரை கொடுத்தாரு. அவர் சொன்னது ஆக்சுவலாக என்னன்னாக்க, நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது எதுக்காகன்னா, நம்ம பண்ணுற பலவிதமான எமோஷன்ஸை திரும்ப நமக்கே போட்டு காமிச்சு அது எப்படி இருக்கும்னு காமிக்கக்கூடியது சினிமா தான். இல்லாட்டா நம்ம பண்ணுற எமோஷன்ஸை நம்மளால் ரீப்ளே பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு அந்த ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கு இந்த வீடு. நான் பண்ணின எல்லா விஷயங்களும் நீங்கள் எனக்கு காமிச்சு என்ன நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர இதுவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி அழகாக பேசினார். அதுக்கு வந்து பிக் பாஸ் சொன்னது என்னன்னாக்க, உங்களோட மொத்த பயணத்தையும் ஒரே வார்த்தையில் நான் சொல்லணுன்னா உழைப்பு. ஒரு மனுஷன் உழைச்சான்னா எந்த உயரத்துக்கும் வர முடியும் அப்படிங்கிறதுக்கு முத்துவோடது. பிகாஸ் அவருடைய ஏவியில் பார்த்தீங்கன்னா அவருடைய கோபம், அவருடைய அழுகை, அவர் உடஞ்சி போயிருக்கிறது, அவர் டாஸ்கில் காமிக்கிற முனைப்பு. ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் வந்து தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் இந்த பிக் பாஸை பற்றி தான் யோசிப்பேன். இதுக்கு நான் இன்னும் என்ன உழைப்பு போடணும், இதுக்கு நான் மேலும் என்ன சிறப்பு பண்ணணும், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உழைச்சா நல்லா மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இது வந்து உங்களோட மொமெண்ட், இதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே முத்து, பிக் பாஸ் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எனக்கு ஒன்று பண்ணுவீங்களா, உங்கள் ஓட்டையே எனக்கு போட்டுட்டீங்கன்னா நான் ஃபினாலே மேடையில் போயின்னொன்னே ஓட்டை போட முடியாது, ஆனால் உங்கள் ஓட்டையை போடட்டுமான்னு ஆரம்பிச்சோன்னே இல்லை வேணாம் பிக் பாஸ்ன்னுட்டு வெளியில் போயிட்டார். ஸோ ஃபன் மொமெண்ட் அது. வெளியில் போய் இம்மீடியட்டாக அவர் பண்ணது நேராக போய் தீபக்கை ஹக் பண்ணி, ரியலி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது. தே ஆர் ஷேரிங் சம்திங். இந்த வார்த்தைகளை விவரிக்க முடியாத ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ள க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் இதில் அருண் பேசிகிட்டு இருக்காரு, அவன் சரியான டப்பாப்பான்னுட்டு. வெளியில் அதை அப்படியே கட் பண்ணி நான் இங்கே டப்பா அடிக்க வரலன்னு இவர் யாருக்கோ பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா ரசித்து பார்த்து அதை பற்றி தீபக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஒருத்தங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அது நமக்கு தெரியாது, இந்த ஏவியில் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது. ஆனால் அதே கண்டென்ட்டில் இவர் பேசுகிறத கட் பண்ணி போட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஏவி பார்க்குறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக விவரித்து. ஆக்சுவலாக அவரோட ஏவி தாங்க நல்லா ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது, மனசில் ரொம்ப பதிகிற மாதிரியும் இருந்ததுங்க. அடுத்த ஏவி வந்து இவங்களுக்கு பவித்ராக்கு. பவித்ராவோடது உண்மையிலே இதில் ஏவியில் பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப, பவித்ராவுக்கு பேச தெரியாது, பவித்ரா க்ளீன் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பவித்ரா வீட்டு வேலை மட்டும் செய்வாங்க. நிறைய செஞ்சுருக்காங்க அந்த பொண்ணு. முதல் வாரத்துலேருந்து ஒவ்வொரு டாஸ்க்லேயும் பயங்கரமாக விளையாடி இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பேச வேண்டிய இடத்துலலாம் நல்ல குரலோ ஏற்றி பேசியிருக்காங்க. இப்போ என்ன மற்றவங்கள மாதிரி சும்மா சும்மா உள்ளே வந்து பேசி சண்டையெல்லாம் போடாமல் அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டு போட்டு அவங்களுக்குன்னு ஒரு பாணி வச்சுண்டு, பட் ஷி ஹாஸ் டன் அ லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு இட். அது வந்து இந்த ஏவியில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. தன்னை வந்து தானாக காமிச்சிட்ருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் சொன்னது என்னென்னா முயற்சி.
முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும். இவ்வளோ பேர் உங்களை சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கான முயற்சியை போட்டு அதுக்கான எஃபர்ட்டை கொடுத்து விடாமுயற்சிங்கிறதுல நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வளர்த்துக்க முடியும். முயற்சி இருந்ததுன்னா நீங்கள் எதை வேணாலும் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம், உங்களை நீங்கள் எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலேயே வந்திருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரியலி ஒர்த் இட் இன் ஒன் வே ஆர் அதர். அவங்களுடைய பாணியில் அவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கடைசியாக போட்ட ஏவி வந்து நைட்டு 11 o'clock கிட்ட ரயானோட ஏவிலையும் அவர் எவ்வளோ அழகாக ட்ராவல் பண்ணார். எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது சொல்லணுன்னாக்க. ஃபஸ்ட்டு அவர் வந்த உடனே எப்படி இருந்தது, அடுத்தது அவர் டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஃப்ரண்டேஜ் கொடுத்துட்டு அப்புறம் டாஸ்க்லாம் எப்படி ஃபயராக இறங்கி பண்ணார். அது மெயினாக அவங்க அம்மாவும் அக்காவும் வந்து சொல்லிட்டு போனதை தான் ஃபஸ்ட்லேயே கிளிப்பிங்கில் காமிச்சாங்க. அது வரைக்கும் நீ சொனங்கி இருந்த, ஆனால் நீ பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிக்பாஸ் அவருக்கு சொன்னது வந்து தன்னை நம்ப வேணும். தன்னம்பிக்கைன்னு ஒரு மனுஷனுக்கு ஒன்று இருந்ததுன்னா அவன் என்ன ஹைட் வேணாலும் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எண்ணங்களில் ஒரு பெரிய தெளிவு இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் தன்னம்பிக்கை அண்ட் எண்ணங்களில் தெளிவுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய உதாரணமாக இருந்தது நீங்கள் தான். பிகாஸ் அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாம் செம்ம ஸ்ட்ரைட்டு. இதுன்னா இது முத்து மாதிரி ஃபாஸ்ட்டாக இல்லைன்னாலும் கிளியராக இருக்கும், கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ நல்லா பண்ணினார். இந்த தன்னம்பிக்கை வந்து இன்னும் மேலும் பல வெற்றிகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஏற்புறையாக அவர் கொடுத்த ஒரு சின்ன ஸ்பீச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் பண்ண ஒரு பெரிய டச் என்னென்னா, திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே தான் ஜாக்கினுடைய நல்ல நண்பன், அவங்க தனக்கு ஒரு நல்ல தோழி இந்த வீட்டிலங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு எடுத்துக்காட்டி அதை பற்றியும் சொல்லி ரொம்ப அழகாக பார்த்துட்டு அவருக்கு வந்து எனக்கு இந்த தன்னம்பிக்கை கொடுத்தது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உதவினது, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்ததுன்னா என்ன ஹைட் வேணாலும் நம்ம ரீச் பண்ணலான்னு இந்த வீடு எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசிட்டு ஹீ கேம் அவுட். ஸோ இப்படியாகத்தானே இந்த அந்த ஏவிக்காக எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பிகாஸ் இது வந்து அவங்களுடைய மொமெண்ட். இந்த 100 நாள் இந்த வீட்டில் அவங்க இருந்ததற்கான ஒரு பெரிய அர்த்தம் வந்து இந்த ஏவி. அதை எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதை பார்த்து இந்த கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணினதுன்னா இந்த எபிசோடு போய் பார்த்து இந்த ஏவி எப்படி இருந்தது நீங்களும் என்ஜாய் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.